வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 9 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இந்த மாத இறுதி வரை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியை ஒட்டி வர இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்ற இருக்கிறது. வெப்பநிலையை குறைக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏறி தென் மாநிலங்கள் முழுவதுமே இந்த கிழக்கு காற்று ஊடுருவதற்கு வாய்ப்பு ஏற்பட போகிறது. இதன் காரணமாக மேகமூட்ட வானிலை, வெப்பம் குறையும் வானிலை, மிதமான வெப்பம் மற்றும் மேகமூட்டம், தூறல் சாரல் மற்றும் இந்த மாத 10, 11, 12 தேதிகளிலே தூறல் சாரலும் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் லேசான மிதமான மழைப்பிடிவையும் கொடுக்க போகிற நிலையில வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேல் மாத இறுதி வரையும் மார்ச்சின் பின்பகுதி மழை வானிலை ஏற்படுத்த போகிறது. தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது என்ற தலைப்புச் செய்தியுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரி கடற்பகுதியை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் அடுத்தடுத்து வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டின் வானிலையை மாற்றி அமைக்க போகிறது. இது உண்மை. நீண்டகால அறிக்கை, நம்முடைய அறிக்கையை உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்ன சொல்லி இருந்தோம்? மார்ச் முதல் வாரம் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து காணப்படும். அதிலையும் குறிப்பாக 6, 7 தேதிகளிலே கொஞ்சம் வெப்பம் அதிகரித்திருக்கும். 4, 5, 6, 7 தேதிகளில் வெப்பம் உயர்ந்திருக்கும். அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். அதே வெப்பம் பிறகு மார்ச் இறுதி வரை இருக்கும் என்றோ, ஏப்ரல் மேல இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து அஞ்ச வேண்டாம். இதைவிட கூடுதலாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவும் வேண்டாம். கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் 104க்கு மேல் போகாது. ஆனால் மார்ச்சை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில், அதாவது அந்த 4, 5, 6, 7 தேதிகளில் இருக்கக்கூடிய வெப்பம்தான் உச்சபட்ச வெப்பமாக இருக்கும். 2வது, 3வது, 4வது வாரங்களிலே மழை வரப்போகிறது, மேகமூட்டம் வரப்போகிறது. அது வானத்தில் மேகமூட்டத்தின் காரணமாக வெப்பத்தை குறைக்க போகிறது, தூறல் சாரல் கொடுக்க போகிறது என்று சொல்லி இருந்தோம். அதன் அடிப்படையில் முதல் நிகழ்வு வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய 15ஆம் தேதிக்குள் அமையும் என்றும், அதிலையும் குறிப்பா 10, 11, 12 அமையும் என்று சொல்லி இருந்தோம். ஆனால் அந்த நிகழ்வு 2வது நிகழ்வோடு இணைந்து தீவிரமாக வரும் என்று சொல்லி இருந்தோம். இந்த நிலையில 2வது வரக்கூடிய நிகழ்வு தீவிரமாக இருந்தாலும் வட இந்திய நிலப்பகுதியில் ஏற்பட போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி காரணமாக கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய இந்த அமைப்பு தமிழ்நாட்டின் தரை மீது ஏறக்கூடிய கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் நுழைந்து உள் மாவட்டங்கள் வழியாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா வழியாக அண்டை மாநிலங்களையும் தாண்டி தெலுங்கானா, ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் வரைக்கும் இந்த கிழக்கு காற்று பயணித்து தென் மாநிலங்களுக்கே மழைப்பிடிவை ஏற்படுத்த போகிறது. அது மட்டுமல்லாமல் மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கூட மழைப்பிடிவை ஏற்படுத்த போகிறது என்று சொல்லி இருந்தோம். நமக்கு இந்த கோடையில், இந்த மார்ச்சில் சூரியன் குத்துக்கதிர் வரக்கூடிய மார்ச் 21ஆம் தேதி வெப்பம் மிகுந்து காணப்படும். படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி சூரியன் குத்துக்கதிர் வர இருக்கிறது. ஏப்ரல் முதல் 2வது, 3வது வாரங்களில் இந்த நாட்களில் எல்லாம் வெப்பம் மிகுதியாக இருக்க போகிற, படிப்படியாக அதிகரிக்க போகிற நிலையில கடந்த 4, 5, 6, 7, 8 தேதிகளில் இருந்த வெப்பத்தை காட்டிலும் குறைய போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியை நாம் நீண்டகால அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு, அதாவது இன்றைக்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நேற்றை விட வெப்பம் குறையும். இந்த அதிகாலை நேரத்தில் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் கிழக்கு காற்று நுழையும். தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை, அதாவது கிழக்கு காற்று என்பது நீராவி காற்று. தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அதிகாலை குளிர்ச்சியின் காரணமாக நீராவி மேகமாக மாறப்போகிறது. நன்றாக பாருங்கள். இந்த அறிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரத்திலே சற்று உள்ளே வரைக்கும் கூட, திருச்சி வரை கூட காலை நேரத்தில் மேகமூட்டங்கள் சூழும். காலை மதிய வரைக்கும் மேகமூட்டங்கள் அப்படியே மழை துளியையும் ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம். 1, 2 இடங்களிலே கொடுக்கலாம். அது 1, 2 இடம் என்பது தமிழ்நாட்டில் எத்தனையோ இடம் இருக்கிறது. அதில் உங்களிடமாக கூட இருக்கலாம், அது பிற இடங்களாக கூட இருக்கலாம். ஆனால் பரவலாக மேகமூட்டம், கருமேகம் சூழ்ந்து வானிலையை மாற்றி வெயிலை குறைக்கும் என்பதில் மாற்றமில்லை. நேற்றைக்கு 102 டிகிரி வரைக்கும் போன வேலூர் இன்றைக்கு 4 டிகிரி செல்சியஸில் குறைய போகிறது. 8 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் குறைய போகிறது. அப்போ 94, 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறைய போகிறது. இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம்!
ஆனால் ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டாரம் 36 டிகிரி செல்சியஸ், அதாவது 96.8 குறைய போகிறது. 36, 37 தான், 100 டிகிரிக்கு மேல் போகாது, 100ஐயும் தொடாது. இந்த மாத இறுதி வரை 100ஐ தொடுவதற்கு வாய்ப்பில்லை. எங்காவது ஒரு இடத்துல 100ஐ தொட்டாலும் அதற்கு காரணம் இயற்கை அல்ல, இயற்கை சூழல். உங்களுடைய இடங்கள்ல நெருப்பை ஏற்றக்கூடிய அளவிலே தரைப்பகுதி இருந்தால், மரங்கள் இல்லாமல் சிமெண்ட் தரை, அதாவது எங்காவது ஒரு இடத்துல ஒரு நெருப்பை உண்டாக்கக்கூடிய அளவிலே ஒரு தரை அமைந்திருந்தால், சூடை ஏற்றக்கூடிய அமையில் இருந்தால், அந்த இடத்துல வேணா 100 டிகிரி உயரலாமே தவிர இயற்கை நம் 100 டிகிரி உயர்த்தாது. இன்றைக்கு ஈரோடு மற்றும் அதாவது பாளையங்கோட்டை முதல் சேலம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்கள்ல 37ஐ தொடலாம். ஆனால் பெரும்பாலும் 36 டிகிரி தான் இருக்கும். 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட். இது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான இன்பகரமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வெயில் குறைந்திருக்கும், மேகமூட்டங்கள் வர இருக்கிறது. நாளை, அதாவது 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள்ல கூடுதல் கருமேகம் சூழும். மழைக்காலம் போல் கருமையாக மேகம் திரளும் நாளை செவ்வாய்க்கிழமை. நாளை மதிய மாலையில் ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை பிடிப்பை கொடுக்கும். தென் மாவட்டங்கள்ல ராதாபுரம் மற்றும் கன்னியாகுமரியோட பகுதி வரைக்கும் கூட, அதாவது தென்கோடி பகுதி வரைக்கும் கூட ஆங்காங்கே உறுதியாக புதன்கிழமை மழை இருக்கும், வியாழக்கிழமை மழை இருக்கும். ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் வெயில் தணிவது பெரிய வரப்பிரசாதம். வெயில் தணிந்து மேகமூட்டம் வருவது அதை விட பெரிய வரப்பிரசாதம். ஆங்காங்கே தூறல் கொடுப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த நேரத்தில் மழையும் கொடுக்க போகிறது என்கின்ற தகவலை ஆங்காங்கே முதல்ல இன்றைக்கு ஒரு இடங்கள்ல தூறல், நாளை ஒரு இடங்கள்ல நனைக்கும், பெரும்பாலான இடங்கள்ல தூரும். நாளை மறுதினமும் தூறல், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நனைக்கும். இப்படியே மழைப்பொழிவு வானிலை மாறப்போகிறது. இப்படி 13ஆம் தேதி வரை இந்த நிகழ்வால் இப்படிப்பட்ட வானிலை ஏற்படுத்த போகிற நிலையில கொஞ்சம் 13, 14 கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தாலும் அது 98.6, அதாவது 100 டிகிரிக்கு கீழே உள்ள 37 டிகிரி செல்சியஸ் 98.6 டிகிரி மட்டுமே உயரும். 100 டிகிரியை இனிமேல் தொடாது. எங்காவது ஒரு இடத்துல தொட்டாலும் அது ஏதாவது ஒரு இடங்கள்ல தான் இருக்கும். பரவலாகவே கடலோரம் முழுவதுமே 33 டிகிரி செல்சியஸுக்கு மேல உயராது. 95, 93க்கு மேல 93க்கு மேல கடலோரம் உயராதுங்க. 93 டிகிரி ஃபாரன்ஹீட். 35, 33, 32 தான் இருக்கும். கடலோரம் இன்னும் குறைவாகவும் இருக்கும். ஆகவே அச்சப்பட வேண்டாம். வெயில் குறைய போகிறது, மேகமூட்டம் வரப்போகிறது, ஆங்காங்கே தூறல் விடப்போகிறது, நாளை ஆங்காங்கே நனைக்க போகிறது. படிப்படியாக இந்த வானிலை மாறி 15ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய அடுத்த நிகழ்வு, அதாவது கொஞ்சம் வலுவான நிகழ்வாக இருந்தாலும் அது காற்று இணைவை பொறுத்து ஆங்காங்கே மழைப்பொழிவை கூட்டி குறைத்து கொடுக்கும். வட இந்திய நிலப்பகுதி நோக்கி கிழக்கு காற்று நுழைய போகிறது. இனிமேல் கிழக்கு காற்று தான். கிழக்கு காற்று என்பது அதிகாலை நேரங்களில் குளிரை கொடுக்கும், பகல்ல மேகமூட்டத்தையும் தூறலையும் கொடுக்கக்கூடிய வானிலை அமைய போகிறது. 18, 19, 20, 21, 22ஆம் தேதி இன்னைக்கு சொல்லவில்லை, கடந்த பல மாதங்களாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மார்ச் 18, 15க்கு மேல் 20க்குள்னு அந்த வானிலை 18, 19, 20, 21, 22 தேதிகளிலே மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே மழை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு அல்ல அது அறிக்கை. அறுவடை போன்ற பணிகளை செய்து கொள்ளவும் வானிலை இந்த மாற்றத்தை அறிந்து திட்டமிட்டு வேளாண்மை செய்வதற்குமா இந்த அறிக்கை. ஆகவே மழை வானிலை அமைய போகிறது. வெப்பம் தணிவது வரப்பிரசாதம் என்றாலும் மழையும் அமைய போகிறது. எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும், அதாவது குறிப்பாக இந்த 18லிருந்து 20ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொஞ்சம் பரவலாக கிடைக்கும் என்பதையும், அது மாத இறுதி வரை அந்த மழை வானிலை அமைய இருக்கிறது என்பதையும், இப்படித்தான் ஏப்ரல் மேயிலும் வானிலை இருக்கும் என்பதையும், ஏப்ரல் மேயில வெப்பம் உயர்ந்தாலும் சில நாட்கள் உயரும், அது 104 டிகிரிக்கு மேல் போகாது என்பதையும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. அதாவது வெயில் இருந்தாலும் மழையும் இருக்கிறது. ஏப்ரலில் நிகழ்வு இருக்கிறது, மேயிலும் நிகழ்வு இருக்கிறது. மே மாதத்தில் முன்கூட்டியே தொடங்க போகிறது. மே இறுதி வாரத்தில் தொடங்க போகிறது தென்மேற்கு பருவமழை. அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடலில் நிகழ்வு உருவாக போகிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, கேரள கடற்கரையை ஒட்டி உருவானால் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். சற்று விலகி இருந்தால் அடுத்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழை தொடங்கும். எது எப்படியோ அரபிக்கடல்ல மே மாத இறுதியில் நிகழ்வு உருவாக போகிறது, மழைப்பொழிவை தொடக்க போகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரபிக்கடல்ல உருவாகி தென்மேற்கு பருவமழை நன்றாக கொடுக்க இருக்கிறது இந்த மாதம் இந்த வருடம் ஜூன் ஜூலையில். இவையெல்லாம் நான் நீண்டகால அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம். மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பொறுத்திருங்கள், பொழுது விடியும் பொழுது பாருங்கள் மேகமூட்டம் சூழ்வதை.
ஆங்காங்கே கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டம் சூழ்வதையும், நாளை ஆங்காங்கே கூடுதல் அனைத்து மாவட்டங்களிலேயும் மேகமூட்ட வானிலையும் ஒப்பிட்டு பாருங்கள். கடந்த நாட்கள் வெப்பத்தை விட குறைந்திருக்கிறதா என்பதையும் உங்களுடைய வானிலை அறிக்கையோட உண்மைத்தன்மையை உணர்ந்தால்தான் குற்றம் குறை கூறுவதெல்லாம் விலகும். புரிதல் வேண்டும், அறிதல் வேண்டும், வானிலை இயற்கை குறித்த அறிவு வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்தி அன்போடு தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.